போல் 7 மூணாவது மேட்சா தோனி பிரதர்ஸ் விசஸ் கல்லல் வர்கீஸ் அணியினர். போல் 7 மூணாவது மேட்சா ஃபஸ்ட் ரவுண்டில் கல்லல் வர்கீஸ் விசஸ் ஏசிசி இளம்புயல். இதில் கல்லல் வர்கீஸ் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசிசி இளம்புயல் அணிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக முத்து மற்றும் பிரகாஷ் வந்திருக்காங்க. முத்து நான் ஸ்ட்ரைக்கில், பிரகாஷ். கல்லல் வர்கீஸ் அணிக்காக ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு போடுறதுக்காண்டி ஜெயராம் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் ஜெயராம் டு முத்து. டாக்கிங் லென்த்தில் போட்ட பால் எத்தனை ரன்னு பார்ப்போம். ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் ஜெயராம் டு பிரகாஷ். எடுத்து ஸ்டேட்டில் அடிச்சிருக்காரு பிரகாஷ். விக்கெட்டாக தான் பார்ப்போம். நேராக ஃபீல்டர் வராரு, மிஸ் பண்ணிட்டாருங்க கேட்சை. மிஸ் பண்ணதில் 2 ரன் ஓடி எடுத்தாங்க. தேர்டு பால் நல்ல ஒரு கட்ரு வேரியேஷன், நிப்பு இருந்துச்சு, விக்கெட்டுங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பிரகாஷ்ட இருந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா உள்ளே வந்திருக்காது அஜய். ஃபோர்த் பால் ரிவர்ஸ் முயற்சி, ஆனால் பேட்டில் பட்டு உடம்புலே பட்டிருக்கு. ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. எக்ஸலன்ட் பவுலிங் ஜெயராம் கிட்ட இருந்து. ஃபிஃப்த் பால் நல்ல ஒரு கட்ரு வேரியேஷனுங்க, நல்லா போட்டு டாட் பாலாக முடிச்சிருக்காரு இந்த பாலையும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில், அதுவும் நல்ல ஒரு கட்ரு வேரியேஷன் டாட்டா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. கல்லல் வர்கீஸ் அணிக்காக 2வது ஓவர் போட வந்திருக்க ஒரு பேர் விக்கி டு அஜய். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பாலாக போட்டாரு, ஃபைன் லெக்கில் எடுத்து அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பான முறையில் இது பவுண்டரி ஆயிரும். எஸ், பவுண்டரி போயிருக்கு. மொத்த பந்திலே பவுண்டரி அடிச்சிருக்காரு அந்த பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் விக்கி டு அஜய். ஆஃப் ஸ்டம்பில் எடுத்து போட்டாருங்க, அதையும் மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு, ஒரு ரன் மட்டும்தான். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். தேர்ட் ஒன் நேராக கவர்ஸில் அடிக்கிற முயற்சி, ஃபீல்டர் இருக்காரு, அதுவும் கேட்ச் மிஸ்ஸுங்க. என்னன்னு தெரியல, வர்கீஸ் டீமில் இன்னைக்கு 2வது கேட்ச் மிஸ் பண்ணுறாங்க. அந்த கேட்ச் மிஸ் மூலியமா 2 ரன் ஓடி எடுத்துட்டாரு அந்த பேட்ஸ்மேன். ஃபோர்த் ஒன் நல்ல ஒரு யாக்கிங் லென்த்தில் போடணும்னு நினச்ச பார்த்து எக்ஸலன்ட் கேட்சுங்க. போன பால் கேட்சை விட்டாலும் இந்த பால் நல்ல ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் லெக் ஸ்டம்பில் அடிக்கிற முயற்சி, ஆனால் டாட் பாலாக மாறி இருக்கு. லாஸ்ட் ஒன்று அதையும் எடுத்து அடிக்க தான் ட்ரை பண்ணாரு. பவுலரே பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். எஸ், பவுலரே பிடிச்சிட்டாருங்க. நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச் பவுலர் கிட்ட இருந்து. ஃபஸ்ட் பால் பவுண்டரியாக கொடுத்திருந்தாலும் அடுத்தடுத்த பாலை நல்லா போட்டு கம்பேக்கிங் டெலிவரியாக மாற்றிருக்காரு ஒவ்வொரு பந்தையும். ஸோ இங்கே 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஏசிசி இளம்புயல் அணி வந்து 10 ரன் எடுத்திருக்காங்க, 2 விக்கெட் கொடுத்து. எக்ஸலண்டாக பந்து போட்டிருக்காங்க கல்லல் வர்கீஸ்காண்டி. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு சுனில். ஸ்ட்ரைக்கில் பவுண்டரி அடிச்சு அஜய். நோ பால் போட்டிருக்காருங்க. பந்தே நோ பால். அதை எப்படி அடிச்சிருக்காரு, பவுண்டரியா 6 பார்ப்போம். பவுண்டரி கொடுத்துருக்காரு அம்பேர். பந்தில் இந்த ஓவர்லையும் பவுண்டரி அடிச்சிருக்காரு அந்த பேட்ஸ்மேன். திரும்பவும் கமிட்டிலேருந்து ஒரு ரீகால். 2 ஓவருக்கு 11 சொல்லியிருந்தாங்க. பந்தில் நோ பால் 4. ரீஹிட் எடுத்து அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் இருக்காரு, கண்டிப்பாக 2 முயற்சி பண்ணுவாங்க. 2 ரன் புஷ் பண்ணியிருக்காங்க. த்ரோ ஸ்லோவாக இருந்ததுனால 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. செகண்ட் பால் லெக் ஸ்டம்பில் போட்ட பந்து, ஆனால் நேராக வந்து போல்டுலேயே அடிச்சிருச்சுங்க. பந்து வீச்சாளரா மட்டை வீச்சாளராங்கிற போட்டியில் பந்து வீச்சாளர் போல்டுலேயே போட்டு போயிட்டார். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன், அதுவும் போல்டுலேயே போட்டிருக்காருங்க. பந்தை கண்டினியூஸாக 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. பால் நோ பால் போட்டிருந்தாலும் அருமையான பவுலிங் எஃபர்ட் ஃப்ரம் சுனில். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. தரையிலே ஆடி இருக்காரு. ஹேட்ரிக் பாலை மிஸ் பண்ணார் பவுலர். ஒரு ரன் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. நல்லா கம்பேக் இன் டெலிவரி. அடுத்த பால் டாஸ் பாலாக போட்டிருக்காரு. கீப்பரும் வராரு, பவுலரும் வராரு. யார் பிடிக்காங்கன்னு பார்ப்போம். பவுலரே வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ணி விட்டுட்டாருங்க. அதனால 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ். போன பால் 2 ரன், 1 விக்கெட் ரன் அவுட்டில். கடைசி பந்து சுனில் கிட்ட இருந்து எக்ஸலண்டாக போட்டாரு. கவர்ஸில் அடிக்க ட்ரை பண்ண பேட்ஸ்மேன். இதுவும் ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. கல்லல் வர்கீஸ் இந்த மேட்ச்சில் 4வது கேட்சை மிஸ் பண்ணுறாங்க. பார்ப்போம் இது இந்த மேட்ச்சில் குரூஷியலாக அமையுமான்னு. அதே மாதிரி 2 ரன் 1 விக்கெட் இந்த பால்லையும். இன்னொரு கம்ப்ளீட் பண்ணி 23 ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி இளம்புயல். 24 ரன் கல்லல் வர்கீஸ்க்கு டார்கெட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காண்டி ஏசிசி இளம்புயல்ல எமினேஸ் ஒரு நிக்கு இருந்துச்சு பேட்ஸ்மேன்ட்ட. சேஃபாக ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. கல்லல் வர்கீஸ் டீமுக்கு ஓப்பனிங் பேட்டிங் பேரா சூர்யா அண்ட் விக்னேஷ். ஸ்ட்ரைக்கில் சூர்யா சிங்கிள் மாறிட்டு போயிட்டாரு. இப்போ திரும்ப ஸ்ட்ரைக்கில் விக்கி எடுத்து அடிச்சிருக்காருங்க லெக் ஸ்டம்பில் ஷார்ட் பாலை. இங்கே ஃபீல்டர் இருக்காரு, பவுண்டரி போக வாய்ப்பு இல்லை. 2 ரன் புஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 ரன் ஓடிட்டாங்க.
தேர்ட் பால் எமி டு விக்கி. ரிவர்ஸ் முயற்சி குயிக்கரா போட்டிருக்காருங்க. பேட்ல பட்டு விக்கெட் கொடுத்துட்டாரு அம்பையர் விக்கெட் கொடுத்துட்டாரு. எக்ஸலண்ட் ஓவருங்க. 4th 1 ஸ்ட்ரைக்ல டாட் பாலா போட்டிருக்காருங்க. அதையும் வந்திருக்க பேட்ஸ்மேன் ஜெயராம். போன பால் டாட் பாலா மாறி இருக்கு. இந்த ஓவரில் 2 பால் இருக்கு. 5th 1 எவி டு ஜெயராம். நேராக சென்சிபிளாக எடுத்திருக்காரு. 2 ரன் புஷ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் கடைசி பால் ஷார்ட் பாலாக போட்டிருக்காரு. அதை பனிஷ் பண்ணிட்டாருங்க ஜெயராம். இந்த கிரவுண்டில் இந்த மாதிரி பால்லாம் கண்டிப்பாக பவுண்டரியாக தான் மாறும். அதே மாதிரி ஷார்ட் பால் போட்ட பந்தை லெக் ஸ்டம்பில் பவுண்டரியாக மாற்றிட்டாரு. முதல் 5 பந்து நல்லா போட்ட பவுலர் கடைசி பந்தில் தப்பு பண்ணியிருக்காரு. ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கல்லல் வர்கீஸ் 9 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் மட்டும் விட்டு கொடுத்து. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் சூர்யா பவுலரா 2வது ஓவர் போடுறதுக்கு அஜய் வந்திருக்காரு ஏசிசி இளம்புயலுக்கு. ஃபர்ஸ்ட் பால் அஜய் டு சூர்யா. அதே மாதிரி ஃபைன் லெக்ல ஒரு ஸ்கூப் ஷாட் மாதிரி முயற்சி. ஆனால் இந்த தடவை ஃபீல்டர் வச்சிருக்காங்க. இங்கே 2 ரன் புஷ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்லைங்க, 1 ரன் வரை நிப்பாட்டாங்க. 2 ரன் ஓடலை. செகண்ட் பால் அஜய் டு ஜெயராம். நல்ல ஒரு ஆஃப் ஸ்டம்ப் ஆஃப் கட்டுருங்க. சாரி, லெக் கட்டர் பால் வெளியே போயிருச்சுங்க. அதான் ஒயிட் கிளைம் பண்ணுறாரு ஜெயராம். ஒயிட் கொடுக்கலாம் அம்பையர். டாட் பால். தேர்ட் பால் அதே மாதிரி ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் தான் போட்டாரு. இந்த பாலும் லைன்லேயே போனால ஒயிட் கொடுக்கலாம் அம்பையர். 4th 1 கண்டினியூஸாக ஒரே மாதிரி போட்டிருக்காருங்க 3வது டாட்டை அஜய். 5th பால் அஜய் டு ஜெயராம். இது ஒயிடு கொடுத்துட்டாருங்க. லைனையும் தாண்டி போனதுனால அம்பையர் ஒயிடு கொடுத்துட்டாரு. போன பால் ஒயிடு, இந்த பால் ரீபால். அதே மாதிரி போட்டாருங்க. லெக்கட்டர் வேரியேஷனா ஃபீல்டர் இருக்கனால 1 ரன் தான் ஓடுவாங்க. 1 ரன் தான் ஓடி இருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஓவர் நல்லா போட்டிருக்காரு அஜய். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். கவர்ஸ்ல எடுத்து அடிச்சாருங்க. கவர்ஸ் சூரிய எடுத்து அடிச்சாரு. பவுண்டரி ஆகுதா? இல்ல. அங்க ஃபீல்ட் நல்ல ஒரு ஃபீல்ட். கண்டிப்பா 3வது ரன் புஷ் பண்ணுவாங்க. 3வது ரன்னும் ஓடலைங்க. 2 ரன்னோட நின்ட்டாங்க. இந்த ஓவரை எக்ஸ்ட்ராடனியா போட்டிருக்காரு அஜித். இங்க 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கல்லல் வர்கீஸ் 14 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவரில் 6 பந்துக்கு 10 ரன் அடிக்கணுங்கிற கட்டாயத்தில் கல்லல் வர்கீஸ் பேட்ஸ்மேன் உள்ள நிற்கிறாங்க. ஏசிசி இளம்புயல் அணிக்காக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்காண்டி முத்துமாணிக்கம் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அந்த டீமோட முக்கியமான பேட்ஸ்மேன் முத்துமாணிக்கம் டு ஜெயராம். ஃபர்ஸ்ட் பால் தூக்கி போட்டாரு. ஜிகி ஷாட், ஸ்கூப் ஷாட் மாதிரி அடிக்க போனாங்க. பவுண்டரி ஆயிரம் தான் நினைக்கிறேன். போகிற வேகத்தில் கண்டிப்பான முறையில் பவுண்டரி ஆயிடுச்சுங்க. மொத்த பவுண்ட்ரிலேயே பவுண்டரி எடுத்து கொடுத்துருக்காரு ஜெயராம். 5 பாலுக்கு 6 ரன் தான் அடிக்கணும். செகண்ட் பால் சென்சிபிளாக தட்டியிருக்காரு. 2 ரன் சொல்லிட்டு போயிருக்காரு ஜெயராம். ஓடுறாங்களாம் பார்ப்போம். பவுலரே ஓடி போய் எடுத்திருக்காரு. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். 2 ரன் ஓடிட்டாங்க. தேர்ட் பால் முத்து டு அருமையா அடிச்சிருக்காங்க. சென்சிபிள் கேம் இப்படிதான் ஆடணும். 4 பாலுக்கு 4ங்கும் போது தட்டிட்டு 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. 2 ஓடி எடுத்துட்டாங்க. 10ன்னு இருந்த ஸ்கோரை இப்போ 3க்கு 2ன்னு கொண்டு வந்துட்டாரு. மொத்தம் 3 பந்தில் ஒரு பவுண்டரி 2 2 அடிச்சிட்டாரு. அப்போ என்ன நடக்குதுன்னு நல்லா சென்சிபிள் பிளே. சிங்கிள் ஆடிட்டாரு. மேட்ச் டிரால இருக்கு. இப்போ 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். ஃபீல்டர்ஸ் எல்லாத்தையும் இன் சர்க்கிளுக்கு உள்ள வச்சே போடுறாரு பவுலர். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டாட் பாலாக மாறி இருக்குங்க. ரொம்ப க்ளோஸில் வருது. 1 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். 1க்கு 1 அடிக்கணும். முத்து டு சூர்யா. ரொம்ப க்ளோஸில் வருது. அடிச்சிருக்காருங்க. கேப்பில் போயிருச்சுங்க. அந்த ஷாட்டோட கல்லல் வர்கீஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க.